லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐடி என்கொயரி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையுமே சில ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ண ஆபீசர்ஸ்ல யாரோ ஒருத்தர் தான் இவங்களை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போன தகவலை சொல்லி என் கூடவும் வந்தாங்க. என்ன ராதிகா? அடிச்சவன் கையில புத்து முளைக்க இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்களே. ஐயோ பாவம். ரஜினி, நீ போன விஷயம் என்னாச்சு? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அது நல்லபடியா முடிஞ்சது பத்மாமா. எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் கரெக்டா செட்டில் பண்ணியாச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சங்கரி, அவரை உள்ள கூட்டிட்டு போ. மாப்பிள்ள ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா சங்கரி, ரொம்ப முடியல. 4 நாள் ரெஸ்ட் எடுத்தா கூட சரியாகும்னு தோணல. நான் கொஞ்சம் பேசணும். சங்கரி, என்னடி இது? 2 பேரும் இப்படி அடிபட்டு வந்திருக்காங்க. முதல்ல அவரை உள்ள கூட்டிட்டு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போ. இல்லம்மா, எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஏய், என்னடி தெரியணும் உனக்கு? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. என்ன ஆச்சு? பேசாமலே விட்டா நல்லா இருக்குல்லம்மா. அக்கா, உன்னை யார் பேச வேண்டாம்னு சொன்னது? பேசுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன பேசணுமோ பேச. ரொம்ப நன்றி ரஜினி. இத நான் உன்கிட்ட தான் முக்கியமா சொல்லணும். சொல்லு. இந்த வீட்ல ஒண்ணு இந்த பார்த்திபன் இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். ஏய் சங்கரி. அக்கா, சங்கரி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். சரி, நாளைக்கு கடை திறக்கணும்ல, திறந்துடலாமா? முடியுமா உங்களால? எத்தனை நாளா உங்களை பொறுப்பு இல்லாத மனுஷன்னு பேசிட்டு இருந்தாங்க. இவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இவன் எங்கேயோ யார்கிட்டயோ போய் பிரச்சனை பண்ணிட்டு வருவான். அதுக்கு நீங்க அடி வாங்கிட்டு வருவீங்களா? அக்கா, என்னக்கா? எதுக்கு இப்ப அக்கா வாய அடக்க பாக்குற? பேசன்னு சொன்னல, அப்போ அக்கா பேசும்போது முழுசா கேளு. உங்களை இவன் கூட சேராதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. என் பேச்சுக்கு என்னங்க மரியாதை கொடுத்திருக்கீங்க நீங்க? சங்கரி, நேத்து விசாரிக்க வந்தவங்க கிட்ட நான் சும்மா தான் இவன் கூட இருக்கேன்னு சொன்னதுனாலதான் அவங்க உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க நிஜமான ஆட்களே இல்ல. அவங்க யாரோ. இங்க பாரு, நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க விளக்கம்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஏய் அக்கா, இப்ப என்ன சொல்ல வர நீ? அதான் தெளிவா சொன்னால. பார்த்திபன் இங்க இருந்தா இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னால. அவ மட்டும் இல்ல, நான் அப்பா யாருமே இங்க இருக்க மாட்டோம். சொல்லுங்கப்பா. நீங்க ஏன்பா தலை குனிறீங்க? தைரியமா பேசுங்கப்பா. அவனை விட நீங்க எந்த தப்பும் பண்ணல. ஆமா, பார்த்திபன் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே போனோம். இல்லனா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். தாராளமா போலாம். போங்க. ரஞ்சிதம். மா, என்னடி அம்மா? என்ன
பூச்சாண்டி காட்டுறீங்களா எல்லாருமா சேர்ந்து? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. என்ன அப்போ எங்களை விட உங்களுக்கு அவன் தான் முக்கியமாமா? எனக்கு எல்லார விட ரஜினி தான் முக்கியம், புரியுதா? அதனால எனக்கு பார்த்திபனும் முக்கியம். அவன் என்னடி தப்பு செஞ்சா? என்ன தப்பு செஞ்சா? நமக்காக அவனை ஒதுக்கி வச்சிருக்கா. ஆனா அப்படியும் அவளை விட்டு கொடுக்காம அவளோட நிக்கிறான். இப்ப வரைக்கும் அவ பாத்துக்கோன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக இந்த 2 நாளா என்னெல்லாம் பாடுபட்டிருப்பான் தெரியுமா? ஆனா நம்ம ஏதாச்சும் செஞ்சமாடி? பொறுப்பா வீட்டை பாத்துக்கோங்கன்னு ரஜினி கேட்டப்ப சரின்னு சொல்ற துணிச்சல் நம்ம யாருக்குமே இல்ல. இப்போ அவனை வெளியில போ சொல்ற தகுதி இங்க யாருக்கிட்ட இருக்கு சொல்லு. ஏ ராதிகா, வெளியில போறேன்னு சொல்றியே, எங்கடி போவ? உன் புருஷன் வீட்டுக்கு போவியா? இல்லனா இதோ இவரை நம்பி போவியா? இவரை நம்பி இருந்தவங்க நிலைமை என்னாச்சுன்னு பார்த்த இல்ல? ஆனா ரஜினி இடத்துல இருந்து பாத்துக்கணும்னு, அவன் மரியாதையை காப்பாத்தணும்னு யார்கிட்டயும் கையேந்தாம இந்த வீட்டுக்காக தன்னோட பைக்கையே வித்திருக்கான் இந்த பார்த்திபன். ரஜினி, 2 நாளா இந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அவனை நான் எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருக்கேன். ஆனா பெத்த அம்மா விட மேல என்ன அவன் பாத்துக்கிட்டாண்டி. அத்தை, இல்ல பார்த்திபா, உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் நீ இங்க இருக்கலாம். நீயும் ரஜினியும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட கடைசி முடிவு. இதுக்கப்புறம் பார்த்திபன் இங்கதான் இருப்பான். உங்களுக்கு எல்லாம் நன்றின்னு ஒண்ணு இருந்தா இங்க இருங்க, இல்லனா போய்கிட்டே இருங்க. ரஜினி, அவனை உள்ள கூட்டிட்டு போ, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். போ. பார்த்திபா வா. கொடு ரஜினி. படுக்கிறியா? இல்ல, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ரொம்ப பெயினா இருக்கா? இல்ல, இப்படி சிரிக்காதன்னு சொல்லிருக்கேன். இந்த நிலைமையில இது தேவையா? இல்லங்க, தீபாவளி அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, கால்ல அடிபட்டா கைய பிடிச்சு கூட்டிட்டு போவேன்னு. இப்போ டோட்டல் பாடியும் டேமேஜ் ஆயிடுச்சு. அத நினைச்சு சிரிச்சேன். ஏன் இப்படி இருக்க நீ? நான் ஏதோ அன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்னேன். ஏங்க, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு, நான் சும்மா ஜாலியா சொன்னேங்க. நிஜமாவே பைக் வித்துட்டியா? ஆமாங்க. ஏன் இப்படி செஞ்சு பார்த்திபா? தனி ஆளா இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறீங்கன்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா உங்க இடத்துல இருந்து ஒவ்வொன்றையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது தாங்க ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. பெருமையா நினைச்சுக்கிட்டு நானே உங்களுக்கு ஒரு பாரமா இருந்திருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கணும். நான் தான் ஒண்ணுமே செய்யலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு நிறையவே செஞ்சுட்ட பார்த்திபா. அட போங்க, நீங்க தான் ஷார்ப் டைமிங்ல வந்து என் உசுரையே காப்பாத்தி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பண்ணிட்டீங்க. அது தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேங்க, ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துவாங்க. ஆனா இங்க ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க, நிஜத்துல பெண்களோட திறமைக்கு முன்னாடி ஆண்கள் ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் என்னவோ போனா போகுதுன்னு நிழல்ல அதாங்க சினிமாலெல்லாம் ஆண்களை ஹீரோவா காட்டி மனசை தேத்தி விடுறாங்க போல இருக்கு. ஏன் நான் இல்லாதப்போ நீயும் தான் எல்லாமே செஞ்சிருக்க. என் அம்மாவே உன்னை பத்தி என்னெல்லாம் பெருமையா பேசினாங்கன்னு பார்த்தல்ல. பெத்த பிள்ளைங்களை விட ஒன்னுதான் வசதின்னு சொன்னாங்க. யார் செய்வாங்க நீ செஞ்ச மாதிரிலாம்? நான் எங்க அம்மாக்கு செய்யற மாதிரி செஞ்சேன். அத்தன்னு இல்ல, யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா செஞ்சிருப்பேன். பொறுப்பு ஏத்துக்கிட்டேன்ல, அதை சரியா செஞ்சு முடிக்க வேண்டாமா? அதுக்காக தான். என் மேல கோபம் இருந்தாலும் நீங்க எனக்காக ஃபீல் பண்றீங்கல்ல, அதுவும் என்னை இப்படி பாத்துக்கிறீங்க. உன்ன மாதிரிதான் நானும். என் இடத்துல இருந்து யார் இப்படி நடந்திருந்தாலும் நான் இப்படிதான் ஃபீல் பண்ணிருப்பேன், பாத்துட்டு இருந்திருப்பேன். அதுக்காக ஓவரா மனசுல கோட்டையெல்லாம் கட்ட வேண்டாம். புரியுதா? பேசாம படுத்து தூங்கு. ரஜினி, என்னம்மா? என்ன செய்யறான்? தூங்கிட்டானா? படுத்திருக்கான். தூங்கிட்டானான்னு தெரியல. என்ன பண்ண போற ரஜினி? போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர போறேம்மா. இல்ல, அது இல்ல. நீயும் பார்த்திபனும் என்ன முடிவெடுத்திருக்கீங்க? முடிவா? என்ன முடிவு? என்ன தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நிஜமாவே நீ என்ன சொல்றேன்னு புரியல. பார்த்திபனை இங்க இருந்து அனுப்ப போறியா? சொல்லுடி, அவன் இங்க இருந்து அனுப்ப போறியா? வேற என்னம்மா பண்றது? வேற என்ன பண்ண முடியும்? அவன் உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு யோசிச்சு பாரு ரஜினி. ஒன்னு புரிஞ்சுக்காம நான் செஞ்ச தப்ப அவனை புரிஞ்சுக்கிட்டோம் நீ செஞ்சிடாத. அம்மா. ஆமாண்டி, இந்த வீட்டுக்காக நீ விட்டு கொடுத்ததெல்லாம் போதும்டி. இது உன் வாழ்க்கை ரஜினி, நீ அவனை விட்டு கொடுத்துடாதடி. அம்மா, டைவர்ஸ்ல சைன் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. என்னடி பெரிய டைவர்ஸ்? பேப்பர்ல கையெழுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்பவும் ஒன்னா வாழ ஆசைப்படுறோம்னு சொன்னா ஜெயிலையா புடிச்சு போட்டு போறாங்க. ராகவியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அனிதா தட்டு மாத்திட்டாமா. அவன் மனசார அதை ஏத்துக்கிட்டானான்னு கேளு. நிச்சயமா மாட்டான். அவனுக்கு ஒன்ன தாண்டி பிடிச்சிருக்கு.
எப்படி இருக்கான்னு பார்த்தல. யாருக்காகடி அவ்வளவு கஷ்டப்படுறான்? யாருக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிறான்? உனக்காகத்தான், உனக்காக மட்டும் தாண்டி. விரட்டி விரட்டி அவனை அவமானப்படுத்தின என்னையே அப்படி பாத்துக்கிட்டானே. உன்னை எப்படி பாத்துக்குவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கண்டி அவன். விட்றாத ரஜினி. அவனை விட்டுட்டா உனக்கு வாழ்க்கையே இல்ல. யாருக்காகவும் நீ பயப்படாதடி. இந்த வீட்ல யாரும் எதுவும் பேச நான் விட மாட்டேன். நீ உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் ரஜினி. நல்லா வாழணும், நல்லா வாழணும் ரஜினி. அனிதாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவ சொன்ன மாதிரியே நடக்குதே. என்னால பார்த்திபன் உயிருக்கே ஆபத்து வர மாதிரி ஆயிடுச்சே. டேய், ஒண்ணு பணம் வரணும், இல்லைனா டேய் கிளம்புங்கடா. சரிண்ணே. சரிண்ணே. சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சுட்டு வரணும், புரியுதா? சரிண்ணே. போங்க. போடா. வாமா, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கே இப்படி 4 பேர் போயிட்டு வர செலவே அந்த வட்டிக்கு கரெக்டா போயிருதுமா. உன்ன மாதிரி ஒரு 4 நல்ல ஆளா பார்த்து பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். சொல்லுமா, எத்தனை லட்சம் வேணாலும் வாங்கிட்டு போ. எவ்வளவு வேணும் சொல்லு உனக்கு. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம் சார். ஏற்கனவே வாங்கினதுக்கு வட்டி கட்டு தான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். என்னது, வட்டி கட்ட வந்தியா? மா, என்னம்மா விளையாடுறீங்களா? என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன். நீங்க மட்டும் பணம் கொடுக்கலன்னா என் தங்கச்சி கல்யாணம், என் மாமாவோட கடை எதுவுமே நடந்திருக்காது சார். வாங்கின பணத்துக்கு வட்டிய நீ வீடு தேடி வந்து கொடுத்த. அதனாலதான் நீ 2வது தடவை கேட்கும்போது யோசிக்காம கொடுத்தேன். அதுக்கு தான் வட்டி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இல்லாத கடனுக்கு வட்டி கொடுக்க வந்த ஆளு நீந்தாமா. என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பாக்குற? பழக்க தோஷத்துல பணத்தை தூக்கிட்டு வந்துட்டியா? இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லம்மா, அசலையே மொத்தமா கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வட்டி? என்னாச்சுமா உனக்கு? எதை சொன்னாலும் தெரியாத மாதிரி முழிக்கிற. அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? உன் புருஷனும் உங்க அக்கா புருஷனும் வந்து மொத்த பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. பார்த்திபனும் மாமாவுமா? ஓ, தம்பி பேர் பார்த்திபனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவங்க 2 பேரும் வந்துதான் மொத்த கடனை என்கிட்ட அடைச்சு போனாங்க. என்கிட்ட யாரும் சொல்லலையே. ஆட, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு விட்டுட்டாங்களோ என்னமோ. அதனால நீ ஒத்த பைசா கூட நீ தர வேண்டியது இல்லம்மா. தேங்க்ஸ். நன்றிய அவங்களுக்கு சொல்லுமா. எப்போ பணம் தேவைப்பட்டாலும் யோசிக்காம வந்து கேளு. உன்னைய மாதிரி நேர்மையான ஆளுகளை நம்பி எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம். நான் கிளம்புறேன். ரஜினி, எப்ப வந்த? நான் கவனிக்கவே இல்லை. சொல்லு ரஜினி. எனக்கு
பார்த்திபனை பத்தி நல்லா தெரியும் மாமா. தன்னோட இருக்கிறவங்கள சந்தோஷமா பார்த்துக்க அவன் என்ன வேணாலும் செய்வான். என்ன கெட்ட பேர்னாலும் வாங்குவான். எந்த பழி தான் மேல விழுந்தாலும் அது எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு நினைச்சதை செஞ்சு முடிப்பான். ஆமா, ஆனா இதையே இப்ப நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவன் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே அவனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் ஆகியும் உங்களை தான் நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் மாமா. ரஜினி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. பார்த்திபனோட சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே புரிஞ்சாலும் புரியலன்னு தான் சொல்லுவீங்க. இத கூட அவன் தானே கத்து கொடுத்தான். இவ ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறா, ஆனா என்னன்னு தெரியலையே. சரி, முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம்.